ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் நான் ஈஸ்ட்லாம் எல்லாமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 3 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். இன்னொரு பவுலில் வந்து 1 கப் பால், 1/2 கப் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருந்த மாவை வந்து இதில் பேட்சாக ஒரு 3 பேட்சாக மிக்ஸ் பண்ணுங்கள். மாவு வந்து நம்ம சலிச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். அது கூடவே வந்து எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் கொஞ்சம் எண்ணெயும் மைதாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரத்துக்கு அதை அப்படியே ஒரு துணி போட்டு மூடி ரெஸ்ட் பண்ண வச்சுருங்க. அவ்வளோதான், மாவு நல்லா பூஃபாய் வந்துடும். அதை வந்து குட்டி குட்டியாக பால்ஸாக நம்ம பண்ணிடலாம். அதை வந்து இந்த மாதிரி சப்பாத்தி கல்லில் நல்லா வந்து டேப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, வேணும்னா பூண்டு கூட துருகி போட்டுக்கலாம். அதை வந்து திருப்பி போடாமல் தோசை தவாலே இந்த மாதிரி நல்லா கொஞ்ச நேரம் சூடாக வச்சுருங்க. இப்போ தனியாக ஒரு கிரில் பேன் சூடு பண்ணி அதில் வந்து நம்ம திருப்பி போட்டு அந்த நல்லா கோரியாண்டர் சைடு வந்து அதில் நல்லா கிரில் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அது மேலே பட்டர் கொஞ்சமாக தடவிட்டிங்கன்னா அவ்வளோதான், யம்மியான பட்டர் நான் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.